அடியார்களே, நாளைய தினம் அட்சய திருதியை, மிக சிறப்பான நாள். அதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். சித்திரை மாதம் அமாவாசை முடிந்து 3வது நாள் வளர்பிறைதான் அட்சய திருதி என்று அழைக்கின்றோம். இதன் சிறப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். சிவபெருமான் பிச்சாண்டவராக அன்னபூரணியிடம் பிச்சை பெற்ற தினம் இன்றைய நாள்தான். பிரம்மன் தனது சிருஷ்டி தொழிலை தொடங்கிய தினம் இன்றைய நாள்தான். பிராலயம் முடிந்து வெள்ளத்தில் மிதந்து வந்த கும்பத்தை உடைத்து சிருஷ்டி மீண்டும் துவங்க சிவபெருமான் அருளிய தினம் இன்றைய தினம்தான். திருமகள் திருமாலின் இதயத்தில் குடிகொண்ட தினம் இன்றைய நாள்தான். அதனால் இன்றைய நாளில் லட்சுமி தேவியை மட்டும் வணங்காமல் பெருமாளையும் வணங்க வேண்டும். ஆக இந்த சிறப்பான நாள். பரசுராமர் அவதரித்த தினம் இன்றைய நாள். திரௌபதியின் மானத்தை கிருஷ்ணர் துகில் தந்து காத்த தினம் இன்றைய நாள்தான். பார்க்கடலை கடைந்த பொழுது மகாலட்சுமி தோன்றிய தினம் இன்றைய நாள்தான். பெருமாளுக்கே கடன் கொடுத்த குபேரன் லட்சுமி தேவியை வணங்கி செல்வத்தை பெற்ற தினம் இன்றைய நாள்தான். ஆகவே இன்றைய அஷ்ட திருதியை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். இந்த நல்ல நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இறைவன் செல்வம் ஒரே இடத்தில் குவிந்து இருப்பதை விரும்பவில்லை. அதனால் நாம் இல்லாதவர்களுக்கு நம்மாலான சிறு சிறு உதவிகளை செய்தால் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும். தயிர் சாதம் இன்றைய நாளில் அன்னதானம் செய்தால் ஆயுள் பெருகும். பசுக்களுக்கு உணவு அளித்தால் நமது குடும்பத்தில் வறுமை நீங்கும். ஆகவே நமது அடியார்கள் அட்சய திருதியை சிறப்பான நாளில் அதன் சிறப்பை தெரிந்து கொண்டு அந்த நல்ல நாளில் நம்மாலான சிறு சிறு உதவிகள் ஏழை எளியோர்களுக்கு செய்து நாமும் நலமாக வாழ்வோம். அனைவரும் நலமாக வாழ பிரார்த்தனை செய்வோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம், திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.